ஆடா ஜாக்கி நீங்க முன்னாடி போங்கண்ணே. டே பசங்களா வந்தவனை முடிச்சுடா, விடியறக்குள்ள ஆந்திரா தாண்டி ஓடிடணும். ஐயோ டே மேக்ஸ் வந்துட்டான்டா. நான் கண்ணு தெரியாத மாதிரியே மைண்டம் பண்றேன். நீங்கள அப்படியே மைண்டம் பண்ணுங்க. ஜாக்கி எப்படி நான் ஒரு அரை மணி நேரத்துல வர்றேன். இங்க என்ன மெயின்டைன் பண்ண? ஏப்பா பேலஸ் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? நல்லா இருக்கா ஏப்பா? அவள மாமா என்ன உங்க ரிலேட்டிவ்ஸ் என் ஜாக்கிய கூட்டிட்டு வராங்க? ஜாக்கிய கூட்டிட்டு வரானுங்களா? என்ன சொல்றீங்க? அட ஆமா, பேலஸ சுத்தி பார்க்கணும் கூட்டி போங்க அப்படின்னாங்க. சரி வாங்கப்பான்னு உள்ள கூட்டி போய் சுத்தி காட்டிட்டு வர்றேன். ஜாக்கிய ஆட்டியா போட்டிருக்காங்களா? மாமா இவங்கள உடனே நம்ம வீட்டை விட்டு வெளியே வரட்டி விட்டுருங்க. இந்த பிஸ்னாரி இப்ப வியாபாரம் நமக்கு வேணாம். அப்படியெல்லாம் துரத்திட முடியாது. ஏ மாமா மன்னிச்சிட்டாரா? பாய்ஸ், ஐயோ இவங்க ரெண்டு பேரையும் கைய கால உடைச்சு வெளியே தூக்கி போடுங்க. மாமா அப்படியே அடிச்சுட்டு மாமா போய் மாமா மாமா அம்மா ஐயோ ஐயோ ஐயே சாகுறாங்க. சொந்தக்காரங்கிற பேர்ல பாவம் கண்ணு தெரியாத என் அப்பாவி மாப்பிளைய ஏமாத்தி என் ஜாக்கிய தூக்கிட்டு போனான்னு நினைக்கிறீங்களா? இவனுக்கு நல்லா கண்ணு தெரியும். கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாமே அவனுக்கு தெரியும். இந்த நாயை தூக்குறதுக்கு தான் கண்ணு தெரியாத மாதிரி இங்க நடிக்க வந்தான். புடியா உங்களை காப்பாத்துறதுக்கு சூப்பர் மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன்டா. அன்னைக்கு போன பிளான்லயே 4 சன் மாசம் தூக்கி அடி அடிச்சானுங்க. இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. உனக்கு கண்ணு தெரியுமா? அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? இத்தனை நாளா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தினியா? என்னங்க நீங்க துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க? விட மாட்டான்டா. அண்ணே என்ன நடக்குதுங்க? ரெக்கார்ட் டான்ஸ் நடக்குது. குருடா மாதிரி நடிச்சு நம்ம ஜாக்கியை திருடிட்டு போக வந்திருக்கான். சார் தப்பா சொல்றீங்க சார். நீங்க எங்க வீட்டுல திருடிட்டு வந்த நாயை கொண்டு போக வந்திருக்கீங்க. யாரா நீ? நான் யாரு நீயே பாரு யாருன்னு. கைலிய கட்டி கைய கட்டி எங்க அம்மா அப்பா பக்கத்துல பவ்யமா நிக்கிறியா? அந்த நடராஜ மகன் பொடிய சேகர நீ? ஓகே ஓகே ஓகே. அப்போ சேகரங்கிற பேரை ஜேம்ஸ்னு மாத்தி என்ன ஏமாத்திரு. மேகநாதங்கிற பேரை மேக்ஸ்ன்னு சொல்லி ஏமாத்தும் போது சேகருங்கிற பேரை ஜேம்ஸ் சொல்லி ஏமாத்துறானா தப்பா? ஓப்பா பார்சல் பண்றா. எப்படி ஏற்கனவே கூட இருந்த கோராவை கொடூரமா கொலை பண்ணி சூட் கேஸ்ல வச்சிருக்கியா? அது மாதிரியா? அண்ணே கோராவை கொன்னுட்டியா? சுமாரே இவ்வளவு உண்மை தெரிஞ்சுக்கிட்ட உன்னை உயிரோட விடக்கூடாதுடா. சார் போலீஸ் வரும் சார். துப்பாக்கி உள்ள வைக்க. நம்ம அப்புறம் சுட்டுக்கிறோம். அண்ணே நம்ம தாசுனே. ஆமா தாசு. பீஸ் போய் எப்படி லாங் டிராவல் பண்ணா இவன்? யாரா அவன்? பேஷண்ட் மாதிரி இருக்கான். ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்றப்ப பாதியில ஏன்ஸ் வந்துட்டானோ? என்னது பேஷண்டா? நீ எப்படி இந்த ஊர்ல பெரிய டானோ அதே மாதிரி எங்க அப்பா எங்க ஊர்ல பெரிய டான். அது சரி. ஏன் பேலஸ்குள்ள எதுக்கு வந்திருக்கீங்க? அண்டர் வேர்ல்டு ஆட்டம் காட்டினேன்னு ஆம்புலன்ஸ்ல வர வச்சானே, அந்த நாய் சேகரை கொல்றதுக்காக வந்திருக்கேன். வாயன் அவன் என் வீட்டுக்குள்ள பூந்து குருடனா நடிச்சு என்ன ஏமாத்திருக்கான். நீ அவனை கொல்லுவே, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணுமா? அவனை நான் தான்டா கொல்லுவேன். என்னது நீ கொல்லுவியா? டிஃபன் சாப்பிடுறது ஒருத்தன், டிப்ஸ் வைக்கிறது இன்னொருத்தனா? நீ அப்படி வரியா? நான் இப்படி வரேன். மொட்டை அடிக்கிறது ஒருத்தன், சந்தனம் தடவுறது இன்னொருத்தனா? அடுத்து நான் தானே. ஊசி போறது ஒருத்தன், ஜூஸ் குடிக்கிறது இன்னொருத்தனா? புடிச்சிட்டேன். சரக்கு அடிக்கிறது ஒருத்தன், சைடிஷ் சாப்பிடுறது இன்னொருத்தனா? நெக்ஸ்ட் நீதா. பெரிய வில்லைங்கன்னு பார்த்தா தரமட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அட்ரா ஆட்டோ வாங்குறது ஒருத்தன், ஆயுத பூஜை கொண்டாடுறது இன்னொருத்தனா?
ரெண்டு பேர்ல யாரா ஜெயிப்பா? யார் ஜெயிச்சாலும் சுட போறது என்னவோ அண்ணனை தான். அப்படிங்கிற ரொம்ப அவளா இருக்கானே. வெள்ளம் சாப்பிடுறது ஒருத்தன், விரல் சுப்புறது இன்னொருத்தனா? தேடுறா மாட்ட மாட்டேங்குது. இந்த வாங்கிக்கா. தாலி கட்டுறது ஒருத்தன், தாலாட்டு பாடுறது இன்னொருத்தனா? அவனை நான் தான்டா கொல்லுவேன். அடுத்து ஏன் ரவுண்டு தானே? என்ன தாசு வந்ததுல நீ லூசு மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்க. சேட்டு விட்டு சேட்டு வந்து இப்படியா சேட்டை பண்றது? மாமா என்னடா அங்க என்ன அவன் கொல்லணுங்கிறான்? ஐயோ அவன் கிடக்குறாங்க பழைய வில்லு. நீங்க லேட்டஸ்ட். டேய் இந்த வாரம் தாசு தாசு எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம்ப்பா. நான் தான் கொல்லுவேன் நான் தான் கொல்லுவேன் அடம் பிடிச்சிட்டே இருக்கா. எப்படி பேசிட்டு நான் சம்பந்தம் பண்ண வந்திருக்கேன், உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன்டா. இந்த வாரங்க மாமா நான் கொலை பண்றத நீ பார்த்த? ஆமா நான் தானே உன்னை கொலை. ஆமா 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 அதுக்கு தனியா உசுர பணைய வச்சு போராடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கம்முன்றீங்களே கொஞ்சம். ஐயோ மாடம் வைக்கிற மாதிரி அழகான கூப்பிடாங்க. என்ன தாசு நியாயப்படி பார்த்தா நான் தான் உன்னை கொல்லணும். ஐயோ நான் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுத்தலம்மா. நீ தானே மிஸ் பண்ணிட்டு பஞ்சராகி போய் அழுதுகிட்டு அதர் செட்டுக்காரன் கூட ஒம்பளத்துக்கிட்டு இருக்க. தாசு விட்டு கொடு தாசு. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதே கிடையாது தாசு. சொன்னா கேளு தாசு. இது அவங்க பாடுற. அட போகையா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அது வரைக்கும் நான் படுத்திருக்கேன். இப்போ பேல போறேன். யாரா கூப்பிட்டா? அவர் தான் கூப்பிட்டாரு. முடிவு எடுத்துட்டாரா? துப்பாக்கி எடுத்துட்டாரு. ஐயா மறுபடியும் துப்பாக்கி எடுக்கிறாரு கையில. பிரச்சனையே உன்னை யாரு கொல்லணுங்கிறது தான். நீ எங்க போயிட்டு இருக்க? இவன் என்னடா துப்பாக்கி வச்சிருக்கான்? ஆகாது. தைரியமா இருந்தேன். அவனுக்கு சுட தெரியாதுடா. சுட தெரியாதா? அப்புறம் ஏன் பயப்படுற? கரெக்டா சுட தெரியாதுடா. கண்ட இடத்துல சுடுவான்டா. டேய் பட்டது எங்களுக்கு தானே தெரியும். இப்ப பாருடா அண்ணனுடைய மாஸ்டர் பிளான். மறுபடியும் மாஸ்டர் பிளானா? அண்ணே அண்ணே திரும்ப பிரச்சனை மாட்டிக்காத. டேய் அண்ணா கால புடா. அண்ணே உன் கால புடி கழிச்சு கழிச்சு கொலை போய் காலோட இருந்தீங்க. அண்ணே நான் தான் அப்பவே சொன்னேனே அவனுக்கு சுட தெரியாதுன்னு. கேட்டியா? இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? நான் கத்தும் போது உனக்கு கேட்கலையே. வலிக்குதா? காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்க, காத்து வரும். இவனுக்கு அதே இடமா? இப்போ கையில துப்பாக்கி இல்ல, அடிச்சு கொள்ளுங்கடா அவனை. டேய் ஆக்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காமெடின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போங்க. அப்ப இவர் யாரு? அப்பனே ஐயனாரே பைரவா காப்பாத்துறா, காப்பாத்து.
ராஜசேகர் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னடா பாக்குற? டேய் உன்னைய பிடிக்கிறதுக்காக ஆண்மை அடமான வச்சு அரசு ஆஸ்பத்திரியில இருந்து அவசரமா வந்திருக்கட்டா. உன்னால நான் லூஸ் மோஷன் அளவுக்கு போயிட்டா. உன்னைய பிடிச்சு கொடுத்தா எனக்கு ப்ரமோஷன். உங்களுக்கு தேவை ப்ரொமோஷன் தானே? ஆமாடா, அதுக்காக நான் பட்ட பாடு. சரி நான் சொல்ற கேளுங்க. அங்க இருக்கானே தாசு, அந்த தாசு பொண்ணுகளை பூரா கடத்தி அடிச்ச மொத்த பணம் 10 கோடி சேட்டுட்டு இருக்கு. அங்க இருக்கானே மேக்ஸ், அவன் கோராங்கிற பொண்ணை கொடூரமா கொலை பண்ணி அந்த பணத்தை சூட்கேஸ்ல வச்சிருக்கான். இவங்க 2 பேரையும் புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா இல்லையா? உன்னைய பிடிச்சு கொடுத்தா இன்ஸ்பெக்டரா தான் இருப்பேன். ஆனா நீ கொடுத்த ஐடியால நான் டிஎஸ்பி வரையும் உயிர்த்து போயிட போல இருக்கேன். போலீஸ் வேகமா ரெண்டு. நான் இங்க செக்யூரிட்டி சார். எல்லா அக்யூஸ்டையும் அரெஸ்ட் செய்யுண்டி. ரவுடி எல்லாம் எந்திரிக்கட்டி. எனக்கு ப்ரமோஷன் கேரண்டி. என் ஆம்புலன்ஸ்ல இடம் இருக்கு, அதிலே போயிடலாம் வா. Oh my God, I'm a பணக்காரன். ஜாக்கி நம்ம வீட்டுக்கு சொல்லாமடா. உன் வம்சம் இல்லாம நம்ம வம்சம் ரொம்ப கஷ்டப்படுப்பா.